ஏன்டா அறிவு கேட்டவனே, என்னடா பண்ணிட்டு வந்திருக்க நீ? நான் ஆலியா கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னேன். அவன் மேல பாய சொல்லல. மச்சான் அவதான்டா நான் ஹக் பண்ணான். நானும் கொஞ்சம் தடுமாறிட்டேன். செம்மடா. ஆனா நல்லதா போச்சு. அவ உனக்கு கன்னத்துல முத்தம் கொடுக்கல. இல்லன்னா இன்னும் தடுமாறி போயிருப்ப நீ. இல்ல டேய் என்னடா நீ லூசு மாதிரி பேசுற? அம்மாடா. நான் எமோஷன்ஸ பத்தி சொல்றேன். அப்படியா? அவளும் என்ன லவ் பண்றான்னு நினைச்சேன்டா. செல்லம், நீ விஜய் மாலியாவோட ஒரே வாரிசும் கிடையாது, பாலிவுட் ஹீரோவான ரித்திக் ரோஷனும் கிடையாது. ஏண்டா டேய், ஒரு பொண்ண ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு போனா அவளுக்கு உன் மேல லவ் வந்துருமா? லூசுக்கு இது பாரு, உன்ன மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் இதான் ப்ராப்ளம்டா. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுன்னு நினைச்சு கொஞ்சம் கட்டி பிடிச்சானா உடனே ஃப்ரீ தான் எல்லாமே கிடைக்குதுன்னு அலைவீங்கல்ல. ஏ மூடு. சென்ட்ரல் இந்தியாவோட பிசினஸ் கேபிட்டல் தான் இண்டோர். அது ஒன்னும் சின்ன கிராமம் இல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. வாத்தா டேய், நீ ஆலியாவை கரெக்ட் பண்ண வந்தியா இல்ல இண்டோரை பத்தி பேச வந்தியா? நமக்கு ஆலியா தாண்டா முக்கியம். பண்ணணும்ல. அப்போ உன்னோட எத்து போன புத்திய ஓரம் வச்சுட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். புடி. சரி நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ணாத, வெறும் ஃபார்முலாவை புரிஞ்சுக்கோ. என்ன ஃபார்முலா? பொண்ணை கரெக்ட் பண்ற ஃபார்முலா. A is equal to attachment, D detachment, C is equal to commitment. என்னடா புரிஞ்சுதா? இத பாரு மச்சான், பொண்ணை கரெக்ட் பண்ண நிறைய வழி இருக்கு. ஆனா இதுல என்ன மாதிரி அறிவாளியில இருந்து உன்ன மாதிரி முட்டாள் வரைக்கும் எல்லாருமே செட்டில் தான். ஆனா நான் இன்னைக்கு உனக்கு சொல்லி கொடுக்க போற ஃபார்முலா இது எல்லாத்துக்குமே அப்பன்டா, அப்பன். அப்படின்னா பொண்ணை கரெக்ட் பண்ற மந்திரம். செம்மையா இல்ல? டேய் லூசு, மேல சொல்லு. சொல்றாங்க இரு. ஸ்டெப் 1 ஏ அப்படின்னா அட்டாச்மெண்ட். புரியுதா? அட்டாச்மெண்ட். டேய் புரியுதுடா, மேல சொல்லு. அட்டாச்மெண்ட்ரா, ஆலியா கூட நீ பண்ணணும். மத்தது இல்ல, அட்டாச்மெண்ட். தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி ஈஸியஸ்ட் ஒன். ஆனா செம்ம கில்லி. இதுல நீ ஆலியாவோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும். அடுத்த ஸ்டெப்ப சொல்றா. நாங்க ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியா? ஆலியாவே சொல்லிட்டா தெரியுமா, ஐ see you as a friend. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொன்னா? ரோஷனை மறக்க முடியலன்னு. ஃப்ரெண்ட் என்ன சொன்னால? சரி மிஸ்டர் ஃப்ரெண்ட், எனக்கு இது ஒண்ணு சொல்லுங்க, ஆலியாக்கு எப்ப பீரியட்ஸ் வரும்? உனக்கு என்ன பைத்தியமா? அவ பீரியட்ஸ் என்கிட்ட ஏன்டா சொல்ல போறா? சரி சொல்றா, பொங்காத. மூடிட்டு கேள்றா. நீ அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும். டேய் க்ளோஸ் ஃப்ரெண்டுடா, அதான் சொல்லுவாங்களே ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கன்னு, அந்த மாதிரி. அவ எல்லாத்தையும் ஷேர் பண்ற அளவுக்கு அவ பீரியட்ஸ் கூட. அவளுக்கு இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கு. சோ எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அவளுக்கு இப்ப தேவை. பாஞ்சு முத்தம் கொடுக்கறவன் இல்ல. வேற எவனா நடுவுல வந்து விளையாட சான்ஸ் கொடுக்காம நீ முந்திக்கோ. அக்கா இது உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. யார் கொடுத்தா? அது வந்த மாமா. Please, 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 please. I'm sorry, yaar. It's okay. I loved it. Thank you. தாரா போனதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வாழ்க்கைக்குள்ள முதல் காதலை கொண்டு வர்றது நடக்காத விஷயம். I was wrong. ஆலியா, அதை எரிச்சிரு. மூவ் ஆன் பண்றதுக்கான ஆரம்பம் இப்படிதான் இருக்கும். ரோஷனை ஞாபகப்படுத்துற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எரிக்கணும். இது மெமரிஸ் குணால். நீ பாருமா, அது மெமரிஸ்லாம் இல்ல, அது போன ஜென்மத்தோட பாவம். நீ ப்ளீஸ் முதல்ல அதை எரிச்சிரு. எரிச்சிரு. எல்லாம் சரியாயிடும். ஓகே,
அப்படிதான் இருக்கணும். கமான். அவ்வளவுதான். முதல் காதலை மறக்கிறதை விட கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? தான் காதலிக்கிற பொண்ணுகிட்டயே ஃப்ரெண்டுன்னு சொல்லி நடிக்கிறது தாங்க. வேற என்ன? ஓகே. சத்தியமா சொல்றேங்க, தெரியுது எனக்கு. ஆனா ஒரு விஷயம், it works. Hi Kunal. Hi Alia. How are you? Fine, how are you? I'm good. அது நான் உனக்கு சொன்னேன்ல, அது ரோஷனோட பிக்சர்ஸ் என் மொபைல்ல இருக்குன்னு. அது நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். I think I've moved on. வாழ்த்துக்கள். Thank you so much. குணால், நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்ப இதெல்லாம் பாசிபிள் ஆயிருந்திருக்காது. So thank you. Thanks for being there when I really need someone. விட்டா ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வச்சிருவியே. மறுபடியும் ஐஸ்கிரீம் டேட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்ல வரியா என்ன? You're such a sweetheart, Kunal. சரி, ஓகேப்பா, நான் இப்ப தூங்க போறேன். எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு. 3 பிளேட் பானிபூரி தனியா சாப்பிட்டா வயிறு வலிக்காம வேற என்ன செய்யும்? இல்ல அது இல்ல, அது வந்து I got my periods now. So அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே, பை. மகேஷ் பொறம்போக்கு பயல. மச்சான், ஆலியா ஃபைனலி அவளோட பீரியட்ஸ் பத்தி சொல்லிட்டாடா. ஒண்ணு பண்ணு, மெடிக்கல் ஷாப் போய் சானிட்டரி நாப்கின் வாங்கி கொடுத்துட்டு வா. போதா பைத்தியமாடா நீ? எந்த ஃப்ரெண்ட்ரா இதெல்லாம் பண்ணுவான்? லேட்டுக்கு சொன்னேன்டா. ஸ்டெப் 1 இஸ் கிளியர். நவ் ஸ்டெப் 2, D ஃபார் டிட்டாச்மெண்ட். இதுல என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்ல, அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணணும். நோ கால், நோ மெசேஜ் அண்ட் நோ மீட்டிங். டேய், போத மண்டைக்கு ஏறிடுச்சா என்ன? போதா இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட் ஆகுறான்னு கிளாஸ் எடுத்துட்டு இப்போ அவளை அவாய்ட் பண்ண சொல்றியா? தட்ஸ் தி ஃபார்முலா. உன் ஃபார்முலாவை சுருட்டி சூத்துல வச்சுக்கோ. டேய் மகேஷ், போன குடுறா. டேய் ப்ளீஸ் ரா, சொன்னா கேளுடா. ப்ளீஸ் மகேஷ், ஆலியா கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசிக்கிறேன்டா. டேய் முடியாது. டேய் ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருக்க போதுடா. ப்ளீஸ் டா. டேய் நான் உன்னை பொறுமையா கேக்குறேன். ப்ளீஸ் குடு. ப்ளீஸ் மகேஷ் போன குடுறா. முடியாது. மகேஷ் போன குடு. முடியாது. போதா உண்ட தான்டா கேக்குறேன். குடுறா. அடங்க, எடுத்துக்கோ. இப்போ எடுத்து பேசு. ஆமாமா, 2 நாள் போன் ஆஃப் ஆயிருந்தது. ரிப்பேர் பண்ண கொடுத்திருந்தேன். ஒரு நாய் ஒண்ணுக்கு இருந்துச்சுமா. அம்மா, நீங்க இங்க வந்து என்னமா பண்ண போறீங்க? எக்ஸாம் முடிஞ்சதும் நானே வரேன். அம்மா, நான் படிக்க வேண்டியது நிறைய இருக்குமா. ப்ளீஸ் என்ன படிப்புல ஃபோக்கஸ் பண்ண விடுங்க. நீங்க வந்து என் ஸ்கெட்யூல் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். சூடா 2 பாவு கொடுப்பா. ஓகே சார். சீக்கிரம். ஆமா, நீங்களும் பத்திரமா இருங்க. குட் நைட். நானும் எங்க அம்மா அப்பாவை நிறைய ஏமாத்திருக்க மச்சான். ஆனா நீ வேற லெவல்டா. நில்லு. எங்க போற? ஒண்ணு கடிக்க போறேன், வந்து பிடிக்கிறியா? நீயே போய் பிடிச்சுக்கோ. ஆனா போன கொடுத்துட்டு போ. போடா மயிறு. ஏய் நில்றா. ஆலியா கிட்ட பேச போற அதானே? எல்லாம் எனக்கு தெரியும்டா. அதுக்குதான் நானும் ஃபுல் செட்டப்போட வந்திருக்கேன்.